ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக கோழி அடை வச்சுருந்தேன். அடை வச்சு ஒரு 21 டேஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகள் எல்லாமே பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே கோழியை பற்றி 2 வீடியோ போட்டிருக்கேன் ரீசெண்டாக. அதையும் செக் பண்ணி பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கோழி குஞ்செல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா 2 கோழி குஞ்சுகள் பொரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி முட்டை ஓடுகள்லாம் இருந்தால் அதை எடுத்துருங்க. அதனால 2 டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, சப்போஸ் கோழி முட்டை பொரிக்கிற அந்த டைமில் இருக்கும்போது நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த முட்டை ஓடு இந்த மாதிரி படுத்துக்கிட்டு இருக்க அந்த கோழி குஞ்சுகள் சரியாக எழுந்திருக்காத இந்த கோழி குஞ்சுகளோட கழுத்தில் மாட்டி அதை கோழி மிதிச்சதுன்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ரொம்பவே கொடூரமாக இருக்கும். அதனால் வேணாம். அதே மாதிரி இன்னொரு முட்டை மேலே அந்த முட்டை ஓடு மாட்டிக்கிச்சுன்னா முட்டைக்குள்ளே இருக்கிற கோழி குஞ்சும் பொரிஞ்சு வர முடியாமல் முட்டைக்குள்ளேயே செத்து போயிடும். அது 2 மொத்தத்தில் 2 அட்வான்டேஜ். அதனால முட்டை ஓட எப்போலாம் நீங்கள் கோழியை திறந்து பார்க்குறீங்களோ அப்போலாம் முட்டை ஓட எடுத்துருங்க. இது பார்த்தீங்கன்னா மூக்கு குத்தி இருக்குது. கண்டிப்பாக இதுவும் பொரிச்சிரும். இதுக்கு முன்னாடி காட்டின முட்டையும் பொரிச்சிரும். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 தான் மூக்கு குத்தி இருக்குது. வேறு எதுவும் மூக்கு குத்துன மாதிரி தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோழி வந்து உள்ளே இருந்து அசைய ஆரம்பிக்கும் கோழி குஞ்சுகள். அப்போ பார்த்தீங்கன்னா லேசாக முட்டை விரிசல் விடும். அது மூக்கால் குத்தி வெளியே வரலான்னு பார்க்கும். அப்போ வந்து அது லைட்டாக உடஞ்சி வரதை பார்த்து கோழி வந்து அந்த முட்டையை குத்தி கோழி குஞ்சுகள் எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கும். இதுதான் கான்செப்ட். இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். ஸோ கோழி குஞ்சுகள் முட்டை பொரிக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சண்டை கோழி குஞ்சுகள் தான் நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது அதோட ஸ்ட்ரக்சர் வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள், இது கலரும் சூப்பராக இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போதைக்கு இந்த சண்டைக்கோழி குஞ்சுகளுக்கு வந்து கொஞ்சம் சூடு தேவை. இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இப்போ இதுக்கு கொஞ்சம் இந்த பிளாக் கலருக்கு கொஞ்சம் சூடு தேவை. அதனால் நம்ம கோழி எடுத்து விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 3 ஹார்ஸ் 4 ஹார்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் எவ்வளோ பொரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இதை நம்ம பதமாக விடணும். முட்டையில் விடும்போது இதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப கவனமாக விட்டு அழகாக மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோழியை முட்டையில் விட்டு ஒரு 5 மணி நேரமாக ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கைஸ், நிறைய கோழி குஞ்சுகள் பொரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து மொத்தம் 4 பொரிஞ்சிருக்கு. ஆல்ரெடி 2 இருந்தது. இந்த பிளாக் இருந்தது, அப்புறம் அந்த ஒரு மாதிரி ப்ரௌன் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஒயிட் 1 ப்ரௌன் பொரிச்சிருக்கு. ஸோ சூப்பராக பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இது இப்போ தான் ரீசெண்டாக பொரிஞ்சிருக்கு பாருங்கள். அது மேலெலாம் ஈரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி முட்டை ஓடுகளை எடுத்துருங்க. ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது முட்டை ஓடுகளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது வந்து கோழி குஞ்சுகளுக்கு எந்த ஆபத்தும் அந்த முட்டை ஓட்டுனால வரக்கூடாது. ஸோ அதை வந்து எடுத்துருங்க. சின்ன சின்ன பீஸாக இருந்தால் கூட கொஞ்சம் சிரமம் பார்க்காம எடுத்துருங்க. அப்போ தான் கோழி குஞ்சுகள் வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து எந்தெந்த முட்டைகள் வந்து பொரிஞ்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 6 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு எது பொரியிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா லைட்டாக விரிசல் விட்டுருக்கு பாருங்கள். உள்ளேருந்து வெளியே வரா மாதிரி மேடாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம கோழியை எடுத்து விட்டுடலாம். அதே மாதிரி தான் கவனமாக விடுங்க. ஒரு வாட்டியும் முட்டை ஓட்டை எடுத்துடணும். கோழியை விடும்போது கவனமாக விடணும். ஏன்னா கோழி வந்து கோழி குஞ்சு மிதித்து அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நைட் ஆகிடுச்சி. ஸோ இதை அப்படியே விட்டுடலாம். நாளைக்கு தான் நம்ம இதை செக் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா கைஸ், இது அடுத்த நாள் ஒரு மதியான டைமே ஆகிடுச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பொரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொரிஞ்சிருந்தது 6. இப்போ அதே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 1 வந்து உடஞ்சிருக்கு. இதை பார்க்கலாம். இது பொரிஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கும்போதே தெரியுது. இன்னொன்று வந்து ஒரு மாதிரி, இது என்னங்க இது? என்ன ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வருது. இது என்னன்னு தெரியலையே. சரி, அப்படியே வச்சிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா முட்டையுமே வந்து ஒரு மாதிரி ஆடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பொரிக்காது, அவ்வளோதான். இது எல்லாமே கூமுட்டைகள் தான். கூமுட்டைகளை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முட்டைகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கூமுட்டைகள்னால் முட்டை வந்து வெயிட்டாக இருக்காது. ஒரு மாதிரி தக்கையாக இருக்கும். வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அது ஒன்று. 2வது வந்து முட்டையை காது கிட்ட வச்சு ஆட்டி பாருங்கள். ஆட்டி பார்க்கும்போது லொடுக் 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 அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னா அது வந்து கூமுட்டைகள். சப்போஸ் எந்த ஒரு சவுண்டுமே கேட்காம
அப்படியே வெயிட்டா அப்படியே இருந்ததுன்னா, எந்த சவுண்டுமே கேட்கல அப்படின்னா, அதுக்குள்ள கோழி குஞ்சு இருக்கு. மறுபடியும் முட்டைய வச்சு இன்னொரு 1 நாள் கோழிய வந்து அந்த கோழி குஞ்சுகள் ப்ளஸ் முட்டை அது கூடவே விடுங்க. விட்டீங்கன்னா, முட்டைகள் பொரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, இந்த முட்டைய பார்த்தீங்கன்னா, நம்ம லைட்டா உடைச்சு வச்சிடலாம் ஒரு மாரி. அந்த ஓட மட்டும் கொஞ்சம் வீக் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் அத வந்து கொஞ்சம் நொறுங்குன மாரி அத உடைச்சு வச்சுட்டோம்னா, அதுவே புரிஞ்சு வந்துரும். அதால உடைச்சு வர முடியலன்னா, இந்த மாரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இது பண்ணி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஓட்ட லைட்டா கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விடணும். டேமேஜ் பண்ணி விட்டுட்டு, அத அப்படியே வச்சிடணும். பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபோர்ஸா அழுத்துனா கூட, அப்படியே ஒரு முட்டை வந்து நொறுங்கி அந்த கோழி குஞ்சுக்கு மேலேயும் அழுத்தம் வந்துரும். அதுக்கப்புறம் கோழி குஞ்சு இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அத பார்த்துக்கங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க பாட்டி தான் பண்ணுவாங்க. இப்ப நானா அந்த மாரி ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஆனா அவங்கள மாரி பண்ண முடியாது. அவங்க அழகா புட்டு அப்படியே வச்சுருவாங்க. அது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் கஷ்டம். நான் தெரிஞ்ச வரையும் பண்றேன். இது பார்த்தீங்கன்னா, இப்ப நான் உடைச்சு வச்சேன்ல அந்த முட்டையிலேருந்து வந்த கோழி குஞ்சு தான். ஒரு முட்டை உடைஞ்சிருந்ததுல, அது வந்து வேஸ்ட்டுங்க. அதேமாரி மீதி எடுத்து வச்சிருந்தேன்ல, அந்த 5 முட்டைகள் அதுவுமே வேஸ்ட்டு தான். அது நான் எடுத்து எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ, எல்லா முட்டையுமே என்னோட சித்தப்பா செக் பண்ணி பார்த்தாரு. செக் பண்ணி பார்த்ததுல எல்லாமே வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்ட்டாரு. ஸோ, ஓகே. அதனால எல்லாத்தையுமே தூக்கி போட்டாச்சு. ஸோ, ஓகே. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சுகளுக்கு ஃபுட் குடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் டைம் கோழி குஞ்சுகளுக்கு என்ன ஃபுட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோல போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கோழி வளர்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ. அடுத்த வீடியோல நான் உங்கள பார்க்குறேன். பாய் பாய்.